பார்ட்டியில் 4ஆம் தேதி மே மாதம் என்ன ரிசல்ட் வரும். இப்போது நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் ஒருத்தவங்களுடைய ஸ்க்ரீனு 6-2-7-5 இது எப்படி இறங்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா 7 - 1 6 இறங்கலாம். 1 இந்த சி போல்லையும் 6 இறங்கலாம். 1 டி போல் 6 இறங்கணும், அப்படி சி போல் 6 இறங்கணும். சரிங்களா? அடுத்து இந்த 8க்கு 10 - 8 2 தான் ஆன்சரு. அப்போது இங்கே பார்க்கும்போது நமக்கு டிஏபிசி டி 6, இது ஏ 2, பிசி எப்படி உட்காரும்? பிசி இந்த 2 போர்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இது கிராஸில் இருக்கணும். 7 4 இல்லைன்னா 47. அதாவது சி போர்டில் ஒன்று 6 அல்லது 7 அல்லது 4 அப்படி தான் கணக்கு வருது. நம்ம எப்படி பார்த்தாலும் நேற்று பார்த்து கால்குலேஷன் எடுக்கிறோம். எடுத்து இவங்க 6 2 2 9 வச்சுக்கோங்க. 6 2 ஸ்ட்ரைட்டாக உட்காருது டி7. இதில் -2 7 உட்காருது. இங்கே -5 4 உட்காரணும். அடுத்து இவங்க கொடுத்துருக்குறது ஒரு போர்டு டைரக்டு, ஒரு போர்டு டைரக்டு. ஒன்று இந்த இடத்துல ஏ 2 உட்காரணும், அப்படின்னா சி 6 உட்காரணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 2 உட்காந்துச்சுன்னா டி போர்டு 6, அப்படி இல்லை சி போர்டில் 6 உட்காந்துச்சுன்னா இங்கே 2 26. சரிங்களா? எது எப்படியா இருந்தாலும் நம்ம சொல்கிற கான்செப்ட் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டு தான். ஒரு டிக்கெட்டுக்கு மேலே எந்த காரணத்துக்கு கொண்டும் போடாதீங்க. இதில் 2 நம்பர் இருக்குது அப்படின்ட்டு நான் ரிசல்ட் எடுக்க முயற்சி பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வர நம்பர் 62 74 டிஏபிசி. ஏபிசி போகிறவங்க 2 7 4 அப்படி பார்த்துக்குங்க. நான் சொல்கிற கான்செப்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டு தான். அதுக்கு மேலே எந்த காரணத்துக்கும் போடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் கால்குலேஷன் பழக முடியும், வெற்றியும் சாத்தியமாகும். தொடர்ந்து இணைந்துங்கள். நம்மால் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.